எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவே சரணம். ஈஸ்வரா, இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பல நண்பர்கள் இந்த கர்ம வினைகளை பற்றி ஆர்வத்துடன் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். நம் கர்ம வினையை நாமளே எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பல நண்பர்கள் பல கருத்துக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்காக மீண்டும் கர்ம வினைகளை பற்றி, அதோடைய விளக்கங்கள், அதோடைய நிலைகள் பற்றி பேசலாம் அப்படின்றது ஒரு சிறு விருப்பம். இதற்கு முன்பு கர்ம வினைகளை பற்றி, கர்ம வினைனா என்ன, அது எப்படி நம்மளை ஆட்கொள்கிறது அப்படின்றத பற்றினா சில கருத்துக்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோக்களை காணாதவர்கள் கண்டு பாருங்கள். அது நம்மளை எப்படி ஆட்கொள்கிறது என்றதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். அதற்கு முன்பு இந்த சேனலில் இடம்பெறக்கூடிய தொடர்ந்து பார்த்து கொண்டும், லைக் செய்து கொண்டும், தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி கொண்டும், சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். தங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா நான் ஏற்கனவே நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப்புன்றது இதுவும் ஒரு விதமான பொதுநல தொண்டு போன்று, இதுவும் தங்களுக்கு புண்ணியத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலை இதுக்கும் உண்டு அப்படின்றத அன்போடன், என் பணியோடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். இந்த கர்ம வினை அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். பல எண்ணற்ற மனிதர்கள் கர்ம வினை அப்படின்னா அடி வயிற்றில் புளியை கரைப்பது போன்று, ஐயோ கர்ம வினையா அப்படின்றது மாதிரி ஒரு அதிர்ச்சியில், ஒரு பயத்தில் காண்கிறார்கள். காரணம் கர்ம வினை அப்படின்னாவே நம்மளை ஆட்கொள்ளும், அதாவது நெகட்டிவான விஷயமாக நம்மளை ஆட்கொள்ளும்ன்றது மாதிரி எல்லோரும் எண்ணுகிறார்கள். தயவுசெய்து கர்ம வினைனா யாரும் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். கர்ம வினைன்றது நமக்கு கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை, வேதனையை கொடுக்கும், நோய் நொடிகளுக்கு கொடுக்கும், வறுமையை கொடுக்கும் அப்படின்னு பலர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் கர்ம வினை அப்படின்னு பலர் அவருடைய கண்ணோட்டங்கள். கர்ம வினைனா என்னன்றதை பற்றி சொல்வோம். கர்ம வினைனா கர்மா அப்படின்னா அனுபவித்தல், வினைனா பயிர்னு அர்த்தம். கர்ம வினை அப்படின்னா எதை விதைக்கின்றோமோ அதுவே நாம் அறுவடை செய்கிறோம். முன்னோர்கள் சொல்வார்கள், முற்பகல் விதைப்பது பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்வார்கள். நாம் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டு வருகிறோம், அதாவது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்கள், செயல்முறைகள், நடவடிக்கைகள் எப்படியோ அதற்கேற்ப தான் நம்முடைய கர்ம வினைகள் ஒரு மனிதனுக்கு ஆட்கொள்ளும், நிகழும். கர்ம வினைனா நெகட்டிவான விஷயமானா நெகட்டிவான விஷயம் இல்லை. நாம் நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டு இருந்தால் அது நமக்கு நெகட்டிவாக அமையும். பாசிட்டிவாக நம்மளுடைய செயல் பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அது நமக்கு பாசிட்டிவாக அமையும். இந்த கர்ம வினைன்றது எப்படி நிகழ்கிறது, கர்ம வினைனா என்ன அப்படின்னா, நாம் வாழும் அந்த காலகட்டத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்கள், குணங்கள், செயல்முறைகள், நடவடிக்கைகள் எப்படியோ அதற்கு ஏற்ப நமக்கு பாவம் புண்ணியங்கள் சேரும். அந்த பாவ புண்ணியத்துடைய அதிபதியாக காணப்படக்கூடிய விஷயம்தான் இந்த கர்ம வினை என்றது. நம்முடைய பிறப்பில், நம்முடைய பழக்க வழக்கத்தில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்ல விதமாக நற்குணத்துடன் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கர்ம வினைகள் நல்ல விதமாக அமையும். இல்லை இன்னொரு சில மனிதர்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் பல மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் கெடுதல்களை செய்து கொண்டு வந்தால் புண்ணியங்கள், இந்த கர்ம வினைகள் நெகட்டிவாக அமையும். இதுதான் சாத்தியம், இதுதான் உண்மை. அப்போ நம்முடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறையில் வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதற்கேற்ப தான் நமக்கு அந்த பாவம் புண்ணியங்கள் சேரும். அதோடைய விளைவாக தான் இந்த கர்ம வினைகள் ஒருவருடைய வாழ்வில் நிகழ்கிறது என்றதா சாத்தியம். ஆயா பல மனிதர்கள் கர்ம வினை அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பயம் அதை ஆட்கொள்கிறார்கள். அவருடைய மனதில் தயவு செய்து கர்ம வினை அப்படின்னா யாரும் தயவு செய்து பயப்பட வேண்டாம். அவருடைய மனதில் கர்ம வினை அப்படின்னு கேள்விப்படும் போதே அவருடைய அடி வயிற்று புளியை கரைக்குது, மனதில் ஒரு பயத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா
அவருடைய வாழ்வில் வந்து அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து பல கெடுதல்கள், இன்சல்கள், துன்பம், துயரங்கள் வந்து மற்றவர்களுக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். ஆயாதான் அவருடைய மனதில் வந்து இந்த பய உணர்வு வந்து வருகிறது. யாருக்குமே எந்த விதமான கெடுதல் செய்யாமல் புண்ணியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய பாவ புண்ணியங்கள் வந்து அதற்கேற்ப அவர்களுடைய வாழ்வு கர்ம வினைகள் வந்து நிகழும். தர்மத்தை மட்டும் செய்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக எண்ணிக்கொண்டு அடுத்து மற்ற உயிரினங்களையும் தான் உயிராக நினைத்து நேசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய மனிதர்களுக்கு வந்து அவரோடைய ஆன்மா வந்து புனிதம் அடைகிறது. அவர் வாழும் அந்த காலகட்டத்தில் வந்து மற்ற எல்லா மனிதர்களுக்கும் மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இடையூறுகள் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் இடையூறுகள் செய்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு வந்து பாவங்கள் வந்து நிகழ்ந்து பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்து நிகழும்ன்றது சாத்தியம். ஆயா கர்ம வினைன்றது நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு தகுந்தவாறு தான் அமைகிறது தான் சாத்தியம், அதான் உண்மை. ஆயால் கர்ம வினை அப்படின்னா யாரும் தயவு செய்து பயப்பட வேண்டாம். இந்த கர்ம வினைன்றது எப்படி நிகழ்கிறது? இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இறையாற்றல், அது எந்த மதத்தார்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கோட்பாடுபடி அவருடைய இறைவனாக இருக்கக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் வந்து மிக சரியாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் இந்த கர்மான்றது வந்து ஆட்கொள்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், முற்பகல் விதைப்பது பிற்பகல் விளையும் என்றது. நாம் எதை விதைக்கின்றோமோ அதன்படியே நாம் அதை அறுவடை செய்கிறோம் என்றது சாத்தியம். உதாரணத்துக்கு நாம் நெல்லை விதைத்தால் நெல்லு தான் அறுவடை செய்கிறோம். கேப்பை நடுவருக்கு கேப்பை அறுவடை செய்கிறார்கள். சோளத்தை விதைப்பவருக்கு சோளத்தை அறுவடை செய்கிறார்கள். அப்போ நாம் வந்து எதை விதைக்கின்றோமோ அதற்கேற்ப அதை தான் நாம் வந்து அறுவடை செய்கிறோம்ன்றதான் சத்தியம். நெல்லை விதைத்து விட்டு கேப்பையோ சோளத்தையோ எதிர்பார்த்தா அது வராது. இப்போ அதன் போன்று தான் நாம் வாழும் அந்த காலகட்டத்தில் வந்து நாம் எந்த மாதிரியான செயல்முறைகள் நிகழ்கிறதோ அதற்கேற்ப தான் நமக்கு அந்த பாவம் புண்ணியங்கள் வந்து சேருகிறது. அதற்கேற்ப தான் இந்த கர்மான்றது நம்மளை ஆட்கொள்கிறது. கர்மான்றான் நம்முடைய பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்ப நிகழக்கூடிய ஒரு அதிபதியாக இருப்பது தான் கர்மா. சிலர் சொல்கிறார்கள், இந்த வீடியோவில் பார்த்துவிட்டு கமெண்ட்ஸில் வந்து, ஐயா நான் வந்து யாருக்குமே எந்த விதமான கெடுதல் செஞ்சது கிடையாது, ஆனால் வறுமை, கஷ்டம், துன்பம், துயரங்கள், வேதனைகள், நோய் நொடிகள் வந்து எங்களை ஆட்கொள்கிறது. நாங்கள் நல்ல இறைவ வழிபாட்டில் இருக்கின்றோம், ஆனால் இந்த கர்மா வந்து எங்களை ஆட்கொள்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கிறார்கள். இது கமெண்ட்ஸில் மட்டுமல்ல, என்னை நேரில் வந்து காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், இருக்கப்பட்டவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி, பலவர் வந்து இந்த விஷயத்தை தான் என்னிடம் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். நான் வந்து யாருக்குமே எந்த விதமான பாவமும் செஞ்சது கிடையாது, எந்த ஜீவராசிக்கும் ஒரு எறும்புக்கு கூட ஒரு தீங்கு நான் செஞ்சது கிடையாது, ஆனால் பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்து நிகழ்கிறது. இம்புட்டுக்கும் நாங்கள் வந்து கோவில் குளம் போயிட்டு வரோம், வீடுலேயும் நல்ல ஒரு இறைவன் வழிபாட்டோடு நாங்கள் இருக்கிறோம், ஆனால் இந்த கர்ம வினையை வந்து எங்களை இப்படி ஆட்கொள்கிறதே அப்படின்றது மாதிரி பலர் வந்து நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் வந்து வீலுக்கெல்லாம் மாறுபட்ட ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறார்கள். சாமி, நாங்கள் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கோம், காரணம் வந்து நாங்கள் வந்து யாருக்குமே எந்த விதமான தீங்கு செஞ்சது கிடையாது, கெடுதலை செஞ்சது கிடையாது, பண காசு வசதிகள் இருக்குது, ஆண்டவன் புண்ணியத்தில் நாங்கள் நல்லபடியாக இருக்கோம் அப்படின்றது மாதிரி ஒரு சில மனிதர்களும் சொல்கிறார்கள். அனைவருக்குமே நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், பிறப்பு எடுத்து விட்டாவே கர்ம வினையுடைய காரணத்தால் தான் நாம் வந்து பிறப்பு எடுக்கிறோம். மனிதர் ரூபத்தில் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசி ரூபத்தில் வந்து பிறக்கப்பட்டாலும் சரி, அது கர்ம வினையுடைய தாக்கல் மூலமாக தான் நம்ம பிறப்பு எடுக்கிறோம். இதுதான் சாத்தியம். ஒருவருடைய வாழ்வில் வந்து இந்த பாவம் புண்ணியங்கள், அதாவது கர்ம வினைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து முற்றிலும் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னா அவர்களுக்கு மறு ஜென்மம்ன்றது கிடையாது. அவருடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய உயிர் வந்து இறைவனோடு போய் ஐக்கியமாகிவிடும். அவர்களுக்கு மறுபிறப்பு என்பது கிடையாது. ஒருவர் வந்து மறுபிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அது மனித ரூபமாக வந்தாலும் சரி,
அல்லது மற்ற எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, மறுபிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா கர்ம வினையோட தொடர்பு இருக்கிறதுனால தான் நாம் மற்ற எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி பிறப்பு எடுக்கிறோம்ன்றத சாத்தியம். மற்றொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. கமான்ஸ்லேயும் சரி, என்னை நேரில் கண்டு சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்திலிருந்து இன்னமும் சரி, ஒரு சில மனிதர்கள் வந்து, சாமி நான் வந்து எந்த ஒரு ஜீவராசிக்கும் தீங்கு செஞ்சது கிடையாது, பாவம் செஞ்சது கிடையாது, ஆனால் கஷ்டம் வந்து எங்களை வந்து ஆட்கொள்கிறது, என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறார்கள். இம்மிடக்கும் நாங்கள் வந்து நல்ல ஒரு பக்தியுடையவர்கள், கோயில் குளம் போகிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் இந்த கர்மான்றது எங்களை ஆட்கொள்கிறதே அப்படின்ற மாதிரி சொல்கிறார்கள். அவர்களுக்கு மற்றொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நல்லபடி ஆண்டவன் புண்ணியத்தில் நாங்கள் அங்கே நல்லா இருக்கிறோம்ன்றதுக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் சரி, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாமல் தான தர்மங்கள் செய்து கொண்டு இறை வழிபாட்டில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய துன்பம், துயரம், வேதனை, கஷ்டங்களை வந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் சரி, அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். தாம் செய்யக்கூடிய பாவம் புண்ணியங்கள் மட்டுமல்ல, நம்முடைய பிறப்பில் வரக்கூடிய பித்துருக்கள், வாழடியாக வரக்கூடிய பித்துருக்கள், முன்னோர்கள், தாய் தந்தை, ஐயா தாத்தாமார்கள், பாட்டன் முப்பாட்டன்கள், இப்படி சொல்லக்கூடிய அந்த வாரிசின்படி வரக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய பாவம் புண்ணியங்களும் நமக்கு வந்து சேரும்ன்றது இந்த இடத்துல ஒரு வலியுறுத்தி நான் சொல்லிக்கிறேன். நான் செய்கிற பாவம் புண்ணியங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாரிசுப்படி வரக்கூடிய அவர்களுடைய கர்மாக்களும் நம்மளை வந்து ஆட்கொள்ளும். காரணம் வந்து அந்த ரத்த சம்பந்தப்பட்டது தொடர்ந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளும். நாங்கள் வந்து யாருக்குமே எந்த ஒரு விதமான தீங்கும் செஞ்சது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு தாங்கள் வந்து யாருக்கும் எந்த விதமான தீங்குகள் செய்யாவிட்டாலும் சரி, தங்களுடைய பித்தூர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மளை வந்து ஆட்கொள்ளும். அப்படி இல்லை என்றால் நாம் இதற்கு முன்பு எத்தனை பிறவிகளோ நம்ம எடுத்திருக்கலாம். அந்த பிறவி கணக்கின்படி முப்பிறவியில் வந்து நாம் செய்த பாவம் புண்ணியங்களும் நம்மளை வந்து ஆட்கொள்ளும். ஆக மொத்தம் நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியங்கள், நம்முடைய முன்னோர்கள் அவர் செய்யக்கூடிய பாவம் புண்ணியங்கள், இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து நம்மளை வந்து பிறவிக்கு நம்மளை வந்து ஆட்கொள்ளும். இது ஒரு சங்கிலி தொடர் போன்று நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் கர்மவினையோடைய நிலை. இந்த கர்மவினை நம்மளோட முடிந்து விடுமானா அப்படி கிடையாது. முன்னோர்கள் செய்த பாவம் புண்ணியங்கள் வந்து அடுத்து வாழாடியாக நம்மளை எப்படி ஆட்கொள்கிறதோ அதன்படி நமக்கு பிற்பாடும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கர்மாக்கள் வந்து ஆட்கொள்ளும். சரிங்கய்யா, இந்த கர்ம வினையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வெளிவருவது, இதற்கு வழி உண்டா அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக வழி உண்டு. நாம் இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட பிறவிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் புண்ணியமாக இருந்தாலும் சரி, இப்பிறவில் நாம் அறிந்தும் அறியாமல், தெரிந்தோ தெரியாமல், புரிந்தோ புரியாமல் செய்யக்கூடிய அந்த தவறுகள், நன்மைகள், அது எதுவாக இருந்தாலும் சரி, கர்மா வந்து நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்பு செய்யப்பட்ட பாவம் புண்ணியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஐயா நாங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து அனைத்தும் நாங்கள் உணர்ந்து விட்டோம். இந்த கர்ம வினையிலிருந்து நாம் எப்படி மீண்டு நாங்கள் வெளியே வருவது, இதற்கு வழி உண்டா, பரிகாரம் உண்டா அப்படின்னா, தாங்கள் வந்து எந்த ஒரு கோயில் குளத்துக்கு சென்றாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு மதத்தார்களாக இருந்தாலும் சரி, அவரொரு இறை வழிபாடுபடி எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, தங்களுடைய பாவம் புண்ணியங்கள் வந்து தீராது. காரணம் வந்து அனுபவித்தே ஆக வேண்டும் என்றது விதி. சரி, இதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு வழி உண்டு. எப்படி இந்த கர்ம வினையில் வந்து விடுபட்டு வெளியே வருவது அப்படின்னா, ஐயா நாங்கள் வந்து அறிந்தோ அறியாமலையோ, தெரிந்தோ தெரியாமலையோ, புரிந்தோ புரியாமலையோ இதற்கு முன்பு செய்யப்பட்டு இருக்கலாம், அல்லது இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட பிறவியில் நம்ம செய்து இருக்கலாம். இப்பிறவியில் வந்து நாங்கள் வந்து தற்சமயம் வந்து எல்லாம் அறிந்து விட்டோம், உணர்ந்து விட்டோம். இருந்தும் இந்த கர்மாவிலேருந்து நாங்கள் வந்து மீண்டு வெளியே வர நாங்கள் விரும்புகிறோம். எப்படிங்க நாங்கள் வெளியே வந்து வருவது அப்படின்றது மாதிரி கேட்குறார்கள் ஒரு சிலர். அவர்கள் வந்து எந்த ஒரு கோயில் குளத்துக்கு சென்றாலும் தங்களுடைய கர்மாக்களை வந்து பரிகாரத்தின் மூலமாக தீர்க்க வழி கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு மட்டுமே அந்த அதிகாரம், அந்த பலன் உண்டு. தங்களுடைய நெகட்டிவான
கர்மாக்களை வந்து அகற்றி விடுவதற்கு ஒரே வழி, தாங்கள் தானமோ தர்மமோ எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான கர்மாக்கள் வந்து அகன்றுவிடும் என்றது சாத்தியம். மற்றபடி எந்த ஒரு கோவில் கோலத்துக்கு சென்றாலும் சரி, பரிகாரங்கள் செய்தாலும் சரி, அது உங்களுடைய மனதிற்கு திருப்தி தான் கொடுக்கும் தவிர உங்களுடைய நெகட்டிவான கர்மாக்கள் வந்து ஒரு துளி அளவு கூட அகலாது அப்படின்றது தான் நிச்சயம். இந்த கர்மாவில் வந்து புண்ணிய நிலை உடையதும் பாவம் கர்ம நிலை உடையதும் உண்டு. தயவுசெய்து இந்த கர்மாவை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். கர்மானா நம்மளை ஆட்கொள்ளும், அதாவது நெகட்டிவாக வந்து நம்மளை ஆட்கொள்ளும், நம்மளுக்கு கஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து யாரும் என்ன வேண்டாம். நீங்கள் புண்ணியம் செஞ்சிருந்தால் அந்த புண்ணியம் உங்களை காக்கும், உங்களை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போயிடும். ஆகையால் கர்ம வினையை பற்றி தயவுசெய்து யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாட்டில் வந்து இந்த கர்ம வினையை தொலைக்க முயற்சி செய்தாலும் எந்த ஒரு தெய்வங்கள் அங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவி செய்யாது. காரணம் வந்து இறைவன் என்றது வந்து ஒரு பொதுநிலை உடைய நிலையுடையது தான் இறைவன். இறைவனை பொறுத்தவரையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றதுதான் சாத்தியம் கிடையாது. இந்த பாவம் புண்ணியங்கள் வந்து இறைவனுடைய செயல்பட்ட நிகழ்கிறதானா சாத்தியம் கிடையாது. நம்முடைய பழக்க வழக்கங்கள் குணங்கள் செயல்முறைகள் நடவடிக்கைகள் எதுவோ அதற்கேற்ப தான் நம்முடைய பாவம் புண்ணியங்கள் வந்து சேருகிறது. அதற்கேற்ப தான் இந்த கர்மா நம்மளை ஆட்கொள்கிறது. மேலும் உங்களுக்கு இந்த கர்ம வினைகள் பற்றி சில கருத்துக்கள் வேண்டும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கேள்விக்கு தகுந்தவாறு மற்ற பதில் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் சேனலில் இடம்பெறக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மற்றொரு செய்தியை காண்போம். ஈஸ்வரா.